ஹாய்! கோபி மஞ்சூரிய வெளிய வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஒரு தடவ வீட்ல செஞ்சு பாருங்க. எப்படி செய்து பார்க்கலாமா? கொதிக்கிற வெந்நீர்ல கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு, இப்போ காலிஃப்ளவர ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சமா வெந்திருக்கணும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்ல. லைட்டா வெந்ததுக்கப்புறம், இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக சிக்கன் 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி கலருக்காக. இப்போ நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்கள். தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்ல. இதுலேருந்தே தண்ணி வரும். அதிலே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து லீவ் பண்ணிடுங்க. இப்போது மேரினேட் பண்ணாத நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் இஞ்சி பூண்டு ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம் நல்லா க்யூப் சைஸில் சேர்த்துக்கோங்க. இது வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கிரன்ச்சியாக தான் இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது ரெட் சில்லி சாஸ், அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ், இது ரெண்டும் சேர்த்ததும் ஒரு திக்கான ஒரு சாஸ் கிடைக்கும். இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துருக்கேன். அதையும் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை டாஸ் பண்ணி விட்ருக்கோங்க. அவ்வளோதான். வெஜ்ஜீஸ் யாராவது இருந்ததுதான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.